இல்ல இல்ல ஏய் போ. டாமி நம்ம படுத்துருச்சு எந்திரி, அந்த மாதிரிதான் டெய்லியும். ஏய் டாமி படுத்து எழு, ரெண்டு போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுவா எழுவான். எழுந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றது ஒரு வாரம் கழிச்சு. சரி விடுங்க, நம்ம ஐடி நீங்க ரொம்ப புழகாதீங்க, பின்னாடி நம்மளுக்கு கஷ்டமா இல்ல இல்ல இருக்கும். போலாங்க தப்பு கிடையாது. ஐடி இருங்கயா, ஐடி நீங்க கலாய்க்கிறீங்க, ஒரு நாள் திரும்ப வருவான். இப்போ ஒரு 5 நிமிஷம் அடிங்க, முன்னாடி போஸ்ட் போட்டிருக்காங்களே அவனெல்லாம் ப்ரோ, விடாதீங்க, அவனை அடிங்க, அப்படிதான் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி ஐடி விஜில, போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. கூட்டணிக்கு ஆசான் வராரா? கூட்டணிக்கு ஆசான் வந்தாருன்னா அது திருப்பி அங்க போனாருன்னா அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதை கொடுக்க இல்ல, போறாங்க. அதை வாங்கி நாங்க ஒரு வரையில ஒரு கட்சி தான் இருக்கணும். ஏற்கனவே ஒரு ஆசான் இருக்காரு, இன்னொரு ஆசான் வேற கொண்டு வந்து சொல்லுறீங்க, அதான் கேக்குறேன். யாரு ப்ரோ? இல்ல விஜிலுக்கு தெரியும். அபிஷியலா இதுவாகட்டும், எல்லாமே பேசலாம். நம்ம எல்லாத்தையும் விஜிலுக்கு இல்ல தெரியும். இன்னைக்கு விஜிலுக்கு ட்வீட் பார்த்தியா தெரியும்னா இல்லையா? அந்த இன்னைக்கு அந்த ட்வீட் பார்த்தியா இல்லையா? புகழ்ந்து போட்ட ட்வீட் எல்லாம் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு. பாக்கலையா? இல்ல விஜில விசில் சொல்றது எல்லாம் மேல இருக்கிறவங்க தெரியும். ஆ, இன்னும் மேல இருக்கு, மேல கட்சி இருக்கு, கீழே கீழ ஒருத்தங்க இருக்கு. அவங்ககிட்டயும் கொஞ்சம் டோல்டுக்கும் தெரியும். ஆ, எனக்கு தெரிஞ்சு வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் பேசுற பேச்ச பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட இது இன்னைக்கு பொதுக்குழு கூட்டமா ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தான் 27ன்னு நினைக்கிறேன். இருக்கிறத 4 பேரு வச்சு என்ன பேச போறாங்க? பரவாயில்லைங்க, அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போல என்ன நம்ம என்ன ஐடிவிங்க எவ்வளவு வேணா தூங்கலாம், அவரு பொழப்பாரு போட்டு. ஒரு பக்கம் நாஞ்சல் சம்பத்து, ஒரு பக்கம் வைகோ, சாலார்ல பிஜிஎம் போட்டு இறக்குற மாதிரி இறக்க வேண்டியது. தீப்பெட்டி தீ பறிக்கின்ற மாதிரி விசிலு எங்க எனக்கு போனாலும் வைகோவோட இவரு அவர் பையன் துரை வைகோ நினைச்சுதான் இருக்கு. பொதுக்கூட்டத்தெல்லாம் இறக்க மாட்டேன், யூடியூப்ல நேரம் கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். ஸ்டாலின் இஸ் அன்பிட் டு பி அப்படிம்பாரு, ஸ்டார்டிங்கே தான் பண்ணுவாரு. ஸ்டாலின் இஸ் அன்பிட் டு பி வார்டு மெம்பர் அப்படிம்பாரு. ஒரு வார்டு கவுன்சிலர் தகுதியில் 1980களிலே நான் ஸ்டாலினை நேரெதிர பார்க்கும் போதே தெரிந்தது இவர் அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டார் என்று. அன்றே சொன்னேன் நான் கலைஞரிடம், வேண்டாம் ஐயா. அந்த பேட்டியில கேட்டிருக்கியா, நான் உழைச்ச திமுக உழைச்ச அளவுக்கு கூட கருணாநிதி உழைச்சது இல்லைன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாரு. ஆமா ஆமா, வைகோ சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நேற்று ஒரு திமுக ரொம்ப புலம்பி போட்டிருந்தான். பல வருஷமா திமுக இருந்துட்டு 6 தடவை ராஜ்யசபாவா எல்லாம் வாங்கிட்டு உன்னோட வாழ்க்கை சுயசரிதத்தை எழுதி புக்கை கொண்டு போய் நீ விஜய் கையில கொடுத்துட்டு வரேன்னா எங்களை நீ மனுஷனாவே நீ மதிக்கலையான்னு போட்டிருந்தான். அப்பயே அப்ப அவனே திருப்பி அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லிக்கிறான். அப்ப நீ ஒரு போனான்னு உனக்கே தெரியுது. இந்த முதல் பேட்ச் வெளியில வரானுங்க அவனுங்க, இந்த இதழியல் துறைன்னு கொண்டு வந்தானுங்க தெரியுமா போன வருஷம். அதுல படிச்சுட்டு விசமி எல்லாம் இப்ப முதல் பேட்ச் வெளியில வந்திருக்கு. அதை கூப்பிட்டு வச்சுதான் முந்தானத்து சின்ன பேட்டி எடுத்துக்கிட்டு அந்த பழைய பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தானுங்கல்ல. அது போன வாரம் இவனுங்க தான் அந்த கேங்க முதல்ல வாட்ச் அவுட் பண்ணும். வெளியில வந்து எவ்வளவு விஷத்தை பரப்ப போறானுங்கன்னு தெரியல. விஜய் என்ன 1.5 இருந்து 2.1 வந்துருச்சு திடீர்னு? புரியல என்ன கேக்குற? இல்ல விஜய்ல இருக்கியா? போன் கால் வந்திருக்கு இவ்வளவு இருக்கு, நீ சொல்லு. ஐயா செலிபிரிட்டி என்ன கேக்குற? ஒரு எக்கோசிஸ்டமே கதற விட்டு இருக்காரு, வராமையா இருக்கும். என்ன அவன் கேஜிஎஃப் லீடருங்கிறானுங்க இவனுங்க வேற. இல்ல இன்னைக்கு காத்தால அசம்பிளிக்கு வெளியில, அதுவும் எஸ்பெஷலி நம்ம சின்னவர் பிடிச்சிருந்த பேனர் யாரு பார்த்துருந்தாங்கன்னு தெரியல, கதறல் கேட்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப அவனுங்க கதறானுங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறானுங்க. அதை விட பெரிய இது என்னன்னா, இன்னைக்கு கவர்னன்ஸ் ஸ்பீச்னு கூட தெரியாம போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. நம்ம பேசுறதுக்கு இடம் கொடுக்க 5 நாள் அதுக்கு டியூஷன் வேற எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இதுலதான் டவுட் வருது. உதயநிதி ஓகே, பட் கேஎல் நேரு, ஏவாவேலு இவங்க எல்லாம் கூட சொல்லிருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு கேள்வி கேட்க முடியாது, பரம்பரையா கொத்தடிமையா இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ரோ இதெல்லாம் தெரியும்? பரம்பரையா கொத்தடிமையா தானே இருக்காங்க. எப்படி இந்த பாயிண்ட்ல எப்படி அவங்களுக்கு தெரியும்?
இதுல வேற நம்ம அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றேன்னு இருக்காங்க. இப்பவே கலங்கிருக்கோம் அவங்களுக்கு. ஆஹா, அடுத்த ஒயிட் பேப்பரா அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்ல வந்தா இல்ல, எனக்கு எனக்கு தெரிஞ்சு வருவார் செந்தில் பாலாஜி. இன்னும் ஒரு 2 நாள்ல வந்து அவர் அதுக்கு முன்னாடியே சரண்டர் ஆகி ஒரு சீட்டுக்கு பிரஸ் மீட் பின்னாடி கொடுத்துருவார். கதறிட்டாரா, ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு மறுபடியும் 2.0 வரும். இல்ல இல்ல சிஸ்டர், நீங்க அவன் கூட்டத்துல நான் அவனை பார்க்கலையே இருந்தான். இன்னைக்கு ஈவினிங்கே செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருவோம்ல. ஆனா சிடிஆர் இன்னும் நேரம் சொல்லியிருந்தாரு, அப்ரூவ் பண்ணலையாமே அவருக்கு ஆளுநர் இன்னும் அவருக்கு மேல 2 பேர் மேல இவங்க போட்ட கேஸ் வந்து அப்ரூவ் பண்ணலையாமே. ஆமா ப்ரோ. இங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த நைட்டு டைம் பாஸ்ன்னு எச்சகலைங்க ஸ்பேஸ் போறானுங்க. அங்கெல்லாம் போயிட்டு சும்மா தாவேக்கா மாதிரி விஜய் பிக்சரை இதே வச்சுட்டு கருத்து சொல்றேன்னு அங்க எதையும் போய் தயவு செஞ்சு வாஞ்சி எடுத்து வச்சுட்டு வராங்க. வேற எந்த ஸ்பேஸ்ல வேணாலும், திமுக ஸ்பேஸ்ல வேணாலும் போய் பேசுங்க. இவனுங்க ஸ்பேஸ்ல போய் உட்காந்து எதுவும் வார்த்தையை விட்டு வந்துடாதீங்க. அதை கண்டென்ட்டா எடுத்து போட்டுருவானுங்க. தயவு செஞ்சு இந்த டைம் பாஸுக்கு மட்டும் போகாதீங்க. நைட்டு குடிச்சா படுத்து நிம்மதியா தூங்கிடுங்க. தயவு செஞ்சு குடிகாரங்களோட உட்காந்துருக்காதீங்க நைட்டு போயிருங்க. இல்ல விசில் ப்ரோ, நேத்துக்கு எழில தானே ப்ரோ போட்டு பழக்குனாங்க அந்த ஸ்பேஸ்ல. என்ன அங்க ஒருத்தவன் கேட்கறான், இந்த கட்சியில இருந்து இங்க வராங்க, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கறான். அதுக்கு நம்ம பயலுங்க புரிதல் இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து விட்டு கண்டென்ட் எடுப்பானுங்க. இந்த டைம் பாஸ் பேசுக்கு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. அவனுக்கு 1ஆம் நம்பர் விஷமே உட்காந்துருக்க வரலாம். போகாதீங்க அங்க மட்டும். நேருக்கு நேரா திமுக காரங்களோட சண்டை செய்யுங்க. அந்த பக்கம் போகாதீங்க. டைம் பாஸ் எந்த கட்சிக்காக இயங்குதுன்றது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். வி த லீடர்ஸ். ஐயா அது கட்சி இல்ல, நீங்க வேற கட்சின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. நான் வேற டக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மூமெண்ட், ஆர்கனைசேஷன் கூட சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. மூமெண்ட் போயிட்டு இருக்கு. மூமெண்ட்னா இந்த என்ன ப்ரோ விவேக் போடுவாரு அந்த மூமெண்டா? அது- அட்ட டயத்துல 2 காலம் தூக்குறது அந்த மூமெண்டான்னு கேட்கறேன். என்ன ப்ரோ, நிறைய ஆபீசஸ்ல இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு. ஆர்டிஓ ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ரைடு போயிருக்காங்க. கிரைம் செல்வராஜ்னு ஒரு பேஜ் இருக்கு ப்ரோ. அவரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் எல்லா இதெல்லாம் போட்டுருவார். ஆக்சுவலா அவர் எப்போ 12 மணிக்கே ஆக்சுவலா ஆரம்பிச்சிட்டாங்க ரைடு. ஆமா ப்ரோ, அவர் இதுலதான் பார்த்தேன். அவர் நிறைய நான் இந்த யூடியூப்ல அவரோட கேஸ் ஹிஸ்டரிலாம் இது பண்ணி டீகோட் பண்ணி சொல்லுவாரு. அதுல இருந்தே ஒரு நல்லா இது அவர் நிறைய டீடைல் போடுவார். நீங்க நமக்கு கேஸே நிறைய வந்திருக்காது, அதெல்லாமே அவர் இது பண்ணிருப்பாங்க. சிடிஆர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாரா? அடுத்த வாரம் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு வடிவில் சொல்றாங்க. இதுதான் இருக்க போகுது நெக்ஸ்ட் திரும்பவும் முதல்ல இருந்தா அடுத்த வாரம் முடிச்சுட்டு விக்னேஷ் இதுக்கு ப்ரோ முன்னாடி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா இபிக்கு? தனித்தனி எனக்கு டிபார்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சு மாட்டாங்க. இல்ல. ஜென்ரலா ஆக்சுவலா அண்ணா பர்த்டே அன்னைக்கு அசம்பிளி வைக்கிறாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஆட்டம் பாம் இன் அண்ணா பர்த்டே வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவை இல்ல, டிஎம்கேவை. அப்படி தெளிவா சொல்லுங்க சிஸ்டர். நீங்க பாட்டு இடையில பாதி சொல்லி விட்டுறீங்க, ஆஃப் ஆயிடுறீங்க அப்படியே. இல்ல இல்ல இல்ல, நான் இங்க உட்காந்து எப்படிங்க டிஎம்கே எலிவேஷன் தருவேன் நீங்க நினைக்கிறீங்க? இதுவே தப்பு. நீங்க காமெடி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் பிக்காச்சு கிட்ட கேட்கலாமா? அப்படி சொல்லு விஜிலு. விஜில் சொன்ன சரிதான். அண்ணன் கிட்ட ஒரு நாள் உட்காந்து சின்ன தோட்டி ஊமை குத்து வாங்கினாதான் இவனுக்கு அடங்க போறானுங்க. எல்லாம் இவனுக்கு ஒரு ஏங்க அந்த மாதிரி ஒரு கௌசல்யா போட்டோ வைங்க, பெரிய அப்பதாங்க நல்லா குடும்பத்துல இருக்கும். இருக்கானுங்க. நிஜமா ப்ரோ அப்பதாங்க நல்லா இருக்கும். நேத்து ஒண்ணு வச்சிருந்தாங்க. விமல் படம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த இது வேற யாரோ நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க வேற. என் தம்பி இங்க பக்கத்துலதான் இருக்காரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஹலோ தம்பி, சொல்லுங்க. அப்பதான் இனிப்பா இருக்கு பிக்காச்சு வாங்க. கமெண்ட் மச்சான் போட்டா மேல கேட்டதை நிறைவேற்றப்பட்டதுப்பா. மேல பாருங்கப்பா.
இதெல்லாம் ஐடி சிரிப்பு இல்ல நல்லா அவங்களுக்கு இருக்கும். சிரிப்பு அடக்க முடியலையா? ஆளுநர் உரையா சிஎம் உரையா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. அடுத்தது யாராவது ரெடி பண்ணுங்க. ரெடி அடுத்தும் இருக்கு. இதுல இருக்க டெம்ப்ளேட்டுமே இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன். நேத்தும் முந்தானத்தும் நினைக்கிறேன், கல்யாண வீட்லயும் போய் அதே டைலாக், இன்னைக்கு அசம்பிளிக்கு வெளியிலயும் இன்னொரு அதே டம்ப்ளேட்டை டைலாக் தான் பேசுறாங்க. இன்னொரு டம்ப்ளேட்டை இல்ல போடுங்க. இந்த கல்யாணத்தை ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல போயிட்டு ஒரு ட்ரையலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இல்ல அதை நான் வந்து மர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். இருங்க, அந்த ட்விட் எடுத்து நான் இங்க கீழே போடுற வேணா பாருங்களேன். அட் டைம்ல சொல்லுவாங்க கோட்டு போடுறது. ரெண்டு பேரும் அதான் அந்த ஸ்லாங் கூட மாத்த மாட்டாங்க, மாடுலேஷன் கூட மாத்த மாட்டாங்க. ஐயா அடுத்து ஒண்ணு இல்லங்க போட்டிருக்கேன் இந்த பாருங்க ஐயா. ஸ்கிரிப்டுக்கே பெரிய இது இருக்கு. மேல கலக்கி பின் இதுதான் பண்ணிருக்கேன் இல்ல பாருங்களேன், அதுதான் மேல பின் பண்ணிருக்க வீடியோ தான் நான் சொல்றேன். அப்படியே மாடுலேஷன் கூட மாறாம ஐயா அப்பனும் மௌனும் சேமா பேசியிருப்பாங்க. ஐயா எங்க அப்பா அழுவுறது கேக்குதா சிஎம் சார்? அதே டெய்லர் அதே கேக்குது வாடகையா? கேக்குது. டைம் இல்ல. இவனுங்களே ஒரு டைம்ல நாங்க சட்டமன்றம் போவாது நல்லதுதான், எங்க தலைவர் தோத்தது நல்லதுதான். ஆனா விடுறா அதுக்கப்புறம் இதுல. இவனுங்க ஆனா மேடையில நமக்கு போயிட்டு எப்படின்னா மீம் டெம்ப்ளேட் கிடைச்சிருதுடா. இவனுங்க எல்லாம் போயிட்டு வந்தானுங்கனாலே ஏதோ ஒரு மீம் டெம்ப்ளேட் கிடைச்சிருதுடா. இந்த ஜென்சின்ட்டு ஒண்ணு நடத்தினாங்க எங்க அண்ணன் உதயன்னா நான் தான் அந்த மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மீம் டெம்பிள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல. இல்ல அவன் தப்பா சொல்றீங்க, உதயநாத் தம்பி நானு அப்படின்னு வந்தான் ஒருத்தான். அவனை வச்சு செஞ்சு விட்டாங்க பாவம். வாழையாடு போட்டு லைவ்லயே போட்டு செஞ்சானுங்க. அதுதான் வெயிட். அவனுங்க வந்து ஒரு லைவ் போட்டானுங்க. லைவ போட்டு நம்ம எல்லாம் அடின்னு அடிச்சதும் பயம் வந்துடுது. எப்படி சட்டசபை லைவ் கட் பண்ணானுங்களோ இதுல லைவ கட் பண்ணிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி 2 வீடியோ எடுத்து அதுலயும் கண்டென்ட் கண்டுபிடிச்சு இல்ல அடிக்கிறான். அதோட பெரிய காமெடி என்னன்னா, we are proud கொத்தூசுன்னு என்னைக்கு சொன்னானுங்களோ இதுல கூட ஹோட்டலோட மெனுல கூட கொத்து பரோட்டாக்கு பதிலா டிஎம்கே பரோட்டான்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த ப்ரௌட் கொத்து கொத்தூஸ் இல்ல, இப்ப ப்ரோ கொத்தூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல அவனுக்கு கொத்துன்னு சொன்னது கூட ஓகே. அந்த உதயான தம்பி நான்னு சொல்லிட்டு அவனே அதை ஒரு எலிவேஷனா நினைச்சுக்கிட்டு திரும்பிட்டு ஒரு திரும்ப வந்து சொல்லுவான்ல, எனக்கு இல்ல வந்து இவன் எக்ஸ்ட்ரால போய் இந்த உதயநாத் தம்பின்னு சொன்னா அவன் ஓஜி வருவானா? அதை ஓஜி இன்சல்ட் கொத்தஸ் எப்படி பண்ணிருக்கானா? நம்ம போஸ்ட் அடிச்சிருப்பானுங்க, பிரைட் ஆஃப் தமிழ்நாடா பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் மாலையாட நிக்கிற மாதிரி போட்டிருப்பானுங்க. அந்த அளவுக்கு தான் இருப்பானுங்க. அதெல்லாம் பழைய ட்ரோல். அது பிரைட் ஆஃப் தமிழோடலாம் அதான் அது ஓஜி கேங்க. நான் அதை வச்சு சுத்திட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இல்ல லிட்டரலா பிரைடுக்கும் வித்தியாசம். லிட்டரலா பிரைடுன்னு போட்டிருப்பானுங்க அந்த ஆளு போட்டோ போட்டு. பாவம் வயசான மனுஷன். அடுத்த இடி திமுக பாத்தீங்களா? மதிமுக வந்து விலக இருக்காங்களாமே. இதுக்கே இப்படின்னா சீன பெருஞ்சோருக்கு பதில் ஈன பெருஞ்சோரன் எல்லாம் போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் நீ பார்த்தா என்ன பண்ணுவ? இது உண்மையாவா? அதெல்லாம் இருக்கு, நீ வேற. இல்ல சேப்பாக்கு சேகவரெல்லாம் நேத்து பார்த்தது கூட இல்லையா? நினைக்கிறேன் அவருக்கு அந்த மீடியாவே வாயில வர மாட்டேங்குது. சோசியல் மீடியா அப்படின்றாரு, ஜெயக்கடா அதான் அப்படின்றாரு. மீடியா. அதான் ஒரு சோசியல் மீடியால சோசியல் பீடியான்னு வாரு. பீடி எத்தனை பீடி? ஒரு துண்டு பீடி குடிக்கிற மனுஷன் நினைக்கிறேன். ப்ரோ எப்படி ப்ரோ இன்னமும் அவர் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஷேக் அலாவுதீன் பையனுக்கு கருணாநிதினு பேர் வச்சவர் தானே அவரு. எங்க ஜெயக்கடாங்க அது? ஜெயக்கடா கிடையாது. அப்பு ஜெயக்கடா. அவரோட பேர் வந்து ஜெயக்கலாவுதீன். இவர் அவருக்கு பர்ஃபெக்ட் நேம்ல ஆக்சுவலா சொல்லுங்க. குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா அப்பாக்கே பேர் வைப்பாரு இவரு. கருணாநிதி என்று பேச ஒட்டுகிறேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லல்ல. திருமதி திருமலை எழுந்திருக்க. கறவை மாடு காணா போச்சுன்னு கேட்கறதுக்கு ஒண்ணு சொல்லுவாரு. அது என்ன? 86,9 எவ்வளவு? இல்ல ப்ரோ அதெல்லாம் அதுவும் இல்லாம இதே ஜெனரல். மாதிரி அதெல்லாம் இன்னொன்று மேட்ச்ல இருக்குமே. வீசின்னு தெரியாத ஜெனரல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இதே மாதிரி ஒண்ணு இருக்குமே, கணவரை காணவில்லைன்னு கேட்டதுக்கு கறவை மாடு வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. அதான் அவங்க வந்து அவங்க கணவரை காணவில்லை சார், கறவை மாட சார் அது. அது இருக்கு யூடியூப்ல கம்பெலிஷன் 1.5 மணி நேரத்துக்கு இருக்கு. அது சம்டைம் பாத்துட்டு இருப்பேன், இல்லைன்னா சீமானதை பாத்துட்டு இருப்பேன். கம்பெலிஷன் இவனுக்கு 2 பேரும் பார்த்தா போதும். எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஆக்சுவலி என்னோட பாத்துட்டு ஃபேவரட் வீடியோ அது தெரியுமா? என்னடா கொஞ்சம் கொஞ்சமா பூவை போடுறீங்க, அப்படியே தூக்கி எரிங்கடான்னு சொல்லிட்டு பேஸ்கெட்டோட எரிவாரு தலைவர்.
அது அப்படியே கான்பிடண்டா பறந்து டேம்குள்ளார விழும். கான்பிடண்டா சொல்லுவாரு 2500 1500 5000 பாரு. இல்லையே ஒரு என்னன்னா அம்மா இருந்துட்டு ரொம்ப வருத்தமா எனக்கு எங்களை கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகே நன்றி ஓகே நன்றி. ஓகே ஆஹா எங்களை விட ஒரு 4 பேரு தூக்கிட்டு போயிட்டு அந்த கத்தி பட சீன் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரிதான் ஓகே இவனுக்கு ஓகே தோணும். நன்றின்னு சொல்லுவாருங்க. இல்ல ஒரு பெருசா ஆமா வந்து நன்றின்னு சொல்லுவாரு எதிர்ப்பு அவரு. தெரிவிச்சு போட்டிருப்பானுங்க மேடையில. CANRRக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் பாரு. பின்னாடில இருந்து போய் மண்டையில தட்டி எடுத்துட்டு வரான். அப்பா காரியத்தை கெடுத்துறாதீங்க வாடா டாடி அப்படின்னு சொல்லிட்டு CRR NRR எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறேன்ட்டு போய் இழுத்துட்டு வருவானுங்க. என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம போய் குதிச்சிட வேண்டியது. இதை விட ஓஜி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு, பதனி கொடுப்பான் குடிக்கிட்டு குடிச்சுட்டு இத்திப்பா இருக்கு சக்கரை போட்டுறீங்களான்னு இருப்பாரு. கந்தரகோட்டையே ஆடிடுச்சு அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு பாஸ் ப்ரோ அது புறாக்கறி கூட இல்ல, இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கறி ஓஜி குழம்பு வாங்கி மொஜுக்குன்னு சாப்பிடுவாரு, கடைசியில புறா புறாக்கறி கறின்றுவாங்க. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், எத்தனை குழந்தை, 2, இது யாரு உங்க சிஸ்டரா ஒய்ஃப், ஓ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல சார் எனக்கு. அதுக்கப்புறம் கேட்டிருப்பாரு நான் என்ன பாஸ் அப்ப கருணாநிதியானு கேட்டிருப்பாரு. அதை கட் பண்ணிருப்பானுங்க. இதுல புறாக்கறி பவுலிங்கா ப்ரோ ஃபீல்டிங்கான்னு ஃபேவரட் கேக்குற தான். மாதிரி இருக்குல்ல. புறாகரி சரியான வலிச்சு தட்டை நல்லா வலிச்சு சாப்பிட்டு இருப்பாப்புல. நல்லா 65 போட்டேன். என்னவா புறாகரி சாரே நல்லா இருக்கு, நீ தின்னு சாரே. நைஸா கைக்கலாம் போதும் நல்லா இருந்துச்சு. கடவுள், ஓஜினா ஓஜிதான். ஐயா மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் இந்த பதனியில சக்கரை கலக்கிருக்கான்னு கேட்ட விஷயத்த போட்டீங்களா இல்ல நீ போடலையா? அது அதெல்லாம் முதல்ல போட்டேங்க 17 சக்கரை. முதல்லயே போட்டீங்களா சார்? ஐயா நாளைக்கு இருந்து சட்டசபை இருக்குடா இருக்கு. ஆனா உலகமாக ஓஜினா தெரியுமா, ஜெயகடா தான் இருக்கத்திலே வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஜெயகடா. கால் சென்டர் நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எந்த குறையா இருந்தாலும் கேட்கணும்னு கால் பண்ணுவாரு. நம்பர் ரிங் ஆகும், எடுக்கவே மாட்டோம். கேக்குதுடா பேசலாம். ஆமா அதித்தி கூட வெஞ்சர்ஸ் பேசிட்டு இருக்கானா. ஆகாசம் தான் நான் தாக்கப்பட்டனா பின்னாடி நான் இல்லாத ஸ்பேஸ்ல என்னை பத்தி பேசி என் ஸ்லாங்க பத்தி அபியூஸ் பண்ணிட்டு நான் தாக்கப்பட்டனா. சென்னையில வந்து பேசி பாருங்க. அவன் தானே அவங்க ஆள் இருந்துட்டு அடிக்கும் போது போய் சொன்னான், என்னால மைக்க அன்மியூட்டே பண்ண முடியல, என்னால பேச முடியல அப்படின்னு. ஆனா அந்த ஆடியோலே தெரியும் 3 பேர் இருந்துட்டு அன்மியூட் பண்ணி பேச செய்வானுங்க. அசிங்கப்பட்ட ஓகேவா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். விஜில உனக்காக வந்து பேசுறான், யூடியூபர் எல்லாம் கொண்டு வர உனக்கு ஆதரவா பேச பெரிய ஆள் தான் படி. நீ டிஎம்கே சைடுல இருந்து தூக்கிடுற. யார் பேசுனது? சேகவார உனக்காக பேசினானே நேத்து நைட்டு. மூக்கு நோண்டி கேக்குறாரா? ஆமா அந்த மூக்கு நோண்டியா அவன் என்ன பேசினான்னு தெரியல. ஆனா உனக்கு பேச எவ்வளவு ஆகுது அமௌண்ட்? அவன் அப்ப எவ்வளவு நாளா ஸ்பேஸ கேட்டு ஒட்டி கேட்டிருக்கான். அந்த பாடி சோடாவை கண்டுபிடிக்க இவ்வளவு நாளா இருக்குது உங்களுக்கு. ப்ரோ அவன் பேசுவான் ப்ரோ, எப்பயுமே கீழே கமெண்ட் மட்டும் தான் போடுவான், அதுவும் ஸ்பாமுக்கு போயிடும். அதனால வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அத வேற நம்ம ஆளுங்க ஒரு நான் போய் பார்த்தா மியூச்சுவல் ஃபாலோவர்ஸ் நம்ம ஆளுங்க 4-5 பேர் வேற இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு சந்தேகம், அவன் என்னன்றான், உங்க எல்லாரு குரூப்லயும் ஊடுருவி விட்டேன், வாட்ஸ்அப்ல வந்துட்டேன்றான். வண்டியா பசங்க திட்டி தான் வச்சிருப்பானுங்க. இப்ப நீ அதை ஊடுருவி என்ன பண்ண போற? உன்ன மாதிரி ஃபேக் நியூஸ் எப்படி பரப்பலாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம எக்ஸ்ல இருக்க குரூப்ல பாஸ் போற ட்வீட் மட்டும் தான் அந்த குரூப்ல வரும். பேசுறது இல்லடா, என்னடா பேசுற நீ? ஊடுருவிட்ட என்னடா பண்ண ஒரு ஊடுருவி? நேரா கூட வந்துக்கடா. ஆல்ரெடி ஒண்ணு சொல்றேன், இவன் பேர்ல ஒருத்தர் இருந்தா குரூப்ல பசங்க எடுத்து போட்டாங்க ஐடியா. இவன் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துட்டு போறான். அவன் இருந்தா இப்ப என்ன ஆயிட போகுது, நம்ம என்ன வந்து தீவிரவாத செயலா பண்றோம். எடுத்து போட்டுட்டாங்க, ஒரு ட்வீட் போட்டிருக்கு. யாருமே இங்க ரீட் பண்ணல. ஐடிவிங் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ட்வீட் போட்டு போறாங்க.
அது தெரியுது. நீங்க அதான் இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்ட அதாவது ட்வீட் தானே பிகாஸ் சொல்றீங்க? இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ட்வீட் போட்டா கூட தப்பா இல்லைங்க. சில தத்திரனாங்க என்ன போட்டுருக்கான்னு படிக்காம போட்டு ட்வீட் போடுவானுங்க பாருங்க. வண்டியில டெலிட் பண்ணிட்டு ஃப்ரீயா ஓடுனானே. வாங்கிட்டு போடுவானுங்க, டெலீட் பண்ணுவானுங்க. அதுதான் அதுக்கு ஆனா நம்மளுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம உட்காந்து அடிச்சிட்டு இருக்கோம். இன்னொன்னு அப்படியே மொப்ப மூட்டு காசா ஹீன்றானுங்க. இந்த குடுத்துக்கிறாங்கடா பாடுறா எங்க அப்பா இல்ல மனை சந்திரி கிளம்பிட்டான். எப்ப ட்விட் இவனுங்க ஒண்ணு போட்டாலும் பண்ணிட்டு முதல் லைன் இருக்கானுங்க. மட்டும் தான் படிக்கிறது, அடுத்த லைனை படிக்கிறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த சன் டிவி அட்மினா தாங்க இருப்பாங்க. நடக்கிறது ஒண்ணு, இவனுக்கு போடுறது ஒண்ணு இருக்கு இல்லையா. இன்னைக்கு கூட தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் போட்டு வச்சுக்கிறான் நாய். மானநிஷ்ட வழக்கிட்டு போட்டதான் வந்தா ஒண்ணுவான், ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணுவான். எல்லாம் எல்லாம் அந்த வடசட்டி தலைவர் குணசேகரனால வந்தது. அஜித்தோட அங்க அண்ணன் வந்து இந்த வடிவேல் ஒருத்தன் திட்டுவான் இல்லையா, சைக்கிள் வர வண்டியா திட்டுற மாதிரி நல்லா கேட்டாரு கேள்வி. அப்பயும் திருந்தலாம், அவன் எல்லாம் பச்சை பச்சையா தான் கேட்டாரு. போடாதரா ஃபேக் நியூஸ் எல்லாம் போடாதரான்னு கேக்குறானுங்களா இவனுங்க. கேக்குறானுங்களா என்ன சாதனை இன்னைக்கு ஃபுல்லா பேசினானுங்கல்ல. ஒரு சட்டமன்ற லைவை நாங்க ஃபுல்லா காட்டுவோம், எதிர்கட்சியோட இதுவே நாங்க இது பண்றதே பெரிய சாதனை தான். அது உங்களால பண்ணல. கடைசி 3 வருஷத்துல ஏன் அவனுக்கு லைவே பண்ணல? ஏன் எதிர்கட்சி இருட்டடிப்பு செஞ்சானுங்க? நீங்க ஆளுநர் வரையும் தெரியும், யாரையும் பேச மாட்டாங்க தெரியும், வாயத்தரன்னு எதுக்கு போர்டை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறானுங்க? என்னத்த அவனுக்கு சாதிக்க போறானு முடியும்? கண்டென்ட் கொடுக்குறானுங்க, அது வரையும் எனக்கு சந்தோஷம். ஒரு மாசமா பைதிகாரனோட சுத்திட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் இறங்கி அடிச்சது காரணம் பயங்கரமா நல்ல கண்டென்ட் கொடுத்தாங்க. ஒரே ட்ரையா இருந்துச்சு. இல்ல நான் நர்வஸா பாக்குறேன் உதயநிதியை. ஒரு மாதிரி அவரால கான்பிடென்ட்டா இங்க வர முடியலன்னு தான் நினைக்கிறேன். நான் இது டிவி நார்மலா பார்க்கும் போது போர்டை எவன் கொடுத்தான்? கதறல் கேக்குதா சிஎம் சார்? நம்ம பையன் எவனோ உள்ள வந்துருக்கான். அதை மட்டும் கொடுத்துருக்கானுங்க அவன் கையில. கரெக்டா கொடுத்துருக்கான். நீங்க இதை இல்ல பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சலாம் இல்லையான்னு. பாடி லாங்குவேஜும் ஸ்கூல் படிக்கும்போது 6வது படிக்கும்போது எங்க வாத்தியார் என்ன பண்ணுவாரு, டேய் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படின்னு. பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அப்ப சொல்றா அப்படின்ட்டு கை கட்டிப்பேன். கீழே என்ன பண்ணுவேன், லேசா புக்கை திறந்து அந்த பேக்கு கீழே திறந்து வச்சிருவேன். பெஞ்சு அந்த சைட்ல இருக்கும் கேப், அதை திறந்து வச்சு என்ன பண்ணுவேன், அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி கீழே குனிஞ்சு அப்படியே கேஷுவலா பார்த்து படிப்பேன். கண்டுபிடிச்சிருவாரு. ஏய் என்னடா கீழே குனிஞ்சு பாரு. அது மாதிரி இன்று அப்படியே பார்த்து சட்டப்பேரவையில் நடந்தது பாஜக தாவைக்கா உறவா என்று சந்தேகம். அதாவது தமிழ் தாய் பாடந்துக்கே தாவைக்கா பாஜகவோட உறவுன்னு இவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சான். ஏன் ஒன்றிய அரசுன்னு பேச முடியல, கட்சியை மட்டும் தான் பேச முடியும். ஒன்றிய அரசு நீட்டு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அது மாதிரி கவர்மெண்ட் நடத்தணும். வந்த ஒரு மாசத்துல நிரூபிச்சாரு, கமிஷன் கிடையாது, கரப்ஷன் கிடையாது, கவர்மெண்ட் நல்லா புகழ் பண்ணாரு. அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி தேவையில்லாமலாம் நாங்க கடிச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்க மாட்டோம், சும்மாவே ஊழல் மறைக்க. இன்னைக்கு சிடிஆர் நடுமட்டில ஒண்ணு போட்டாரு. சரி, நீ சொல்ற மாதிரி பாஜக தாவக கூட்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப அமலாக்கத்துறை கேஸ் போட்டிருக்கு இடி செந்தில் பாலாஜி மேல. ஆளுநரை கொடுக்க சொல்றாங்க, வந்து அப்ரூவ் கொடுக்க சொல்றாங்க. இது வரைக்கும் கொடுக்கலாம். நீங்க 2 பேர் என்ன கூட்டு கலவானே, அதை பத்தி பதில் சொல்லுன்றாரு. இதை பத்தி எவனா ஒருத்தனை பேச சொல்லு திமுக. ஏன் இது வரைக்கும் ஆளுநர் அப்ரூவ் கொடுக்கல? அவர் வந்து பிஜேபி ஆளா இல்ல திமுக ஆளா? இப்ப அவனை சொல்ல சொல்லு, தாவேக ஆளா இல்ல திமுக ஆளா? ஏன் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி கொடுக்க சொல்லு, ஆளுநரை கொடுக்க சொல்லு. we will face the consequences ன்னு டிஎம்கே ஐடிவிங்க ஒரு ட்விட் போட சொல்லு. கருணாநிதி மௌனம் தான் போட சொல்லு. ஏன் கொடுக்கல? போட சொல்லு. ஆல்ரெடி சொன்னாருங்க, அதெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள்னு ஒரு பிரஸ் மீட் தான் கொடுத்துட்டு. இல்ல தொட்டு பார் சீண்டி பார் சரவணா அண்ணாதுரை எல்லாரையும் விட்டு we will face the consequences எங்களை வந்து கோர்ட்ல இழுத்து விடுறான்னு ஒரு ட்விட் போட சொல்லு. 3 தெரியும் பார்த்தவங்கன்றாங்கல்ல, மீசாவை தான் பார்த்தல. தைரியமா விட அறிக்கை ஆளுநர் அப்ரூவ் கொடுக்க சொல்லு. சட்டப்பூர்வமா நம்ம பாத்துறோம் விட சொல்லலாம். ஏன் பண்ணல? KN மேல இருக்கும்போது திமுக ஏன் அப்ரூவ் கொடுக்கல? 1.5 வருஷத்துக்கு அடல்ட் பேம்பர் நீ வாங்கி வச்சுக்கிட்டு தான் போகணும் ஜெயிலுக்கு. பாத்துக்கோ, ஏற்கனவே ஒண்ணு பே அவுட் ஆனுங்க. மூத்தரத்தை பே அவுட். இந்த ஒரு நிமிஷம், சிஎம் கோட்டு போறார், சுட்டு போறார், சாப்பிடுறார், போடுறார், வாரார் சொல்லிட்டு அபிசஸ் வாரியர் சம்பளம் அபிசஸ் வாரியர் சேகவார அனுப்பி போட்டோ பிடிக்கிற. அப்பவே தெரியுது நீ என்ன ஆளு அவன் என்ன ஆளுன்றது. அதை விட போடுறாங்க ட்விட்டர் போறாங்கன்னா, உங்க அப்பா சைக்கிள் ஓட்டுனது, திருநெல்வேலியில அல்வா சாப்பிட்டது, இருப்பா முடிக்க விடுப்பா, திருநெல்வேலியில் அல்வா சாப்பிட்டது, கூலி படம் பார்க்கும்போது இதெல்லாம் எவன்டா ட்விட்டர் போட்டான்? எவன் ரோட்ல இருக்கிறவன் போனவன் ட்வீட் போட்டானா?
இதெல்லாம் எவன் போட்டான்? ஹேர் ஸ்டைல் மாத்திருந்து மணிக்கு ஒரு விக்கு மாத்தம் போட்டாங்கல்ல. கூலி படம் பிஜிஎம் போட்டீங்க, நட் ரோட்ல லேடிஸ் விட்டு ஆட விட்டீங்களே, அதெல்லாம் எவன் பண்ணது? நான் பாஜக காரன் வந்த மண்ணனா? இதெல்லாம் எவன் கணக்குல அந்த கிங்காங் வந்துட்டேன் பாஸ், கிங்காங் கிங்காங்க வேற குரங்க வேற விட்டானுங்க. அவன் அவனோட லவ்ல செய்யறான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ பெய்டா பண்றது வேற, இங்க வந்து பாசத்தோட பண்றது வேற. இங்க ஒரு தாவக்காரன் காசு சம்பாதிக்கல. விஜய்க்கு ஃபயர் விட்டு போடலாம், அவன் இஷ்டத்துக்கு அவன் ஓடுறான். அதுவே ஒண்ணு வயிற்று வச்சு புரியுது. அபிசேஷ் வாரிசுன்ற எவன்டா அபிசேஷ் வாரிசு? எங்க பேர்ல பேக்கரி வச்சுட்டு ஊருப்பெல்லாம் சுத்திட்டு திரியுறீங்க. உண்மையான பேரை கூட சொல்லல. நேத்து வந்து ஒரு குரங்கு வாழை திரி போட்டு தாடி வச்ச மாதிரி ஒருத்தன். அவனால அவனுடைய ரியலைஸ் கூட காட்ட முடியல. ஆமாடா நாடான்னு தெம்பா சொல்ல முடியல. நான் சொல்ல தைரியமா நான் இத்தனை பேக்கரி வச்சு நான் சொல்லு. யாரு நீங்க என்ன பெரிய அவ்வளவு பெரிய அகாலத்துக்கு நீங்க எல்லாம் உண்மையா உழைச்சவனுங்களா வந்து உமா குற்றச்சாட்டு சொல்றல, பாதுகாப்பு பத்தி பேசுறல, ஏன் உன்னால ஊழலை பத்தி எங்குமே பேச முடியல? கனிமூலம் மூடனை பத்தி என் கேள்வி கேட்கல நீ எங்குமே. எங்கேயாவது வந்து தேவையெல்லாம் பண்ணாங்களா? நேற்று கிழிக்கலாம் தனியார் பள்ளிக்காரன் வந்து அப்ரூவல் வாங்கினாலும் எத்தனை லட்சம், ரினியூவல் பண்ணாலும் எத்தனை லட்சம் வாங்கினாங்கன்னா எங்கடா அவங்க போச்சு உங்க பதில? வெள்ளை அறிக்கை பத்தி எவன்டா பேசுனீங்க? வெச்ச அறிக்கைன்னு ஒன்லைன்ல முடிச்சுட்டு போறீங்களே, விரிவா பேச வேண்டியது தானே? வெள்ளை நின்று போர்டை பிடிச்சா மட்டும் போதும், பேச வேண்டியதுதான். குனிஞ்சு குனிஞ்சு கோனார் உரையை படிக்கிற மாதிரி படிக்கிற, அதுக்கே 1 மணி நேரம் எழுதுறதுக்கு. ஆளா வெளியே வந்தது அதுக்குதான் போல. அந்த துண்டு சீட்டை பார்த்து படிக்குது. பழனிசாமியாவது பரவாயில்ல, பார்க்காம ஓரளவுக்கு சொல்றாரு. நீ அது கூட லாய்க்கு இல்ல. வாயை திறங்க சிஎம் சாரா, வாயை திறந்தாரா இருக்க மாட்டீங்கன்னா ஓடிடுறியா வாயை திறக்கிறாருன்னா? இப்போது முதல்வர் அவர்கள் ஒரே படிப்பாருன்னு சொல்றதுக்குள்ளேயேதான் அப்படியே கடகடன்னு ஓடிடுறீங்களே. நீ இந்த சட்டமன்றத்துல எப்படி ஓடுறான்னு பாக்குறியா? எங்க அண்ணனே பேச வேணாயா, ஆதவர்ஜுனா போதும், சிடிஆர் ஏன் எங்க அண்ணன் ரமேஷ் போதும். ஒண்ணுலாம் ரமேஷே போதும், வச்சு அப்படியே செஞ்சு விட்டுருவாப்புல. அவங்களே போதும். உனக்குலாம் என்ன பதில் எல்லாம் வந்து என்ன நீ கழட்டி கிழிச்சிட்ட? நீ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன கழட்டி கிழிச்சிட்ட வந்து? அங்க மாச கணக்குல பஸ் போல, வருஷ கணக்குல மின்சாரம் என்னென்ன ஊர் இருக்கு. இன்னைக்கு 1 மாசம் உட்காந்து அழுகுறானுங்க. நம்ம இன்னும் 4 வருஷம் ஆட்சி செஞ்சு கழிச்ச மாதிரி. அப்பயே தேர்ல இவனுக்கு எங்க அப்பா புதற்கொள்ள. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றானுங்க, நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டோமா இவங்களுடைய இது கிளைமுக்கெல்லாம், இருமொழி கொள்கை அதுக்கு இதுக்கெல்லாம். டேய், அதாவது இது வந்து ஒரு பாரம்பரியம் வாங்கி பத்தியா, அது பின்பற்றி வர்றதுதான் தமிழ்நாடு. இது திமுக அதிமுக ஏன் நாளைக்கு தாவேக கூட சொன்ன கொண்டாட முடியாது. இது ஒரு மாநில உரிமை, அதை பின்பற்றி தான் நம்ம மாநிலம் பாரம்பரியமா வருது. அப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இருமொழி கொள்கைன்றது ஒரு ரத்த உயிர் நாடி மாதிரி, அதுதான் பின்பற்றணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அதுதான் அங்க பின்பற்றுவோம். இது எப்படி திமுக ஸ்டிக்கர் நீ எப்படி குத்திக்க முடியும்? இருமொழி கொள்கையில மாநில உரிமைக்கு கல்வி வேணும்ன்றத வந்து எல்லாம் போராட்டி தானே இருக்கும். ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்கன்னா அது எப்படி ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க? நாளைக்கு சப்போஸ் மாறுறோம்னு வச்சுக்கேன், சப்போஸ் இந்த வழியில இருந்து மாறுது தாவேக்கா மும்மொழி கொள்கைனா எங்க ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டிட்டாங்க அச்சு பண்ணி ஐயோ மத்திய அரசு ஒருங்கிணைந்து போயிடுச்சு. திமுக ஆட்சியில சோறு திம்பானுங்க. இப்ப அதிமுக ஆட்சியில இந்த சோறுக்கு சோறுன்னு தான் பேருன்னு சொல்லுவானுங்க. இவனுக்கு என்ன சாப்பிடுவானுங்க திமுக? எதனா ஒரு நல்லது நடந்துட்டுங்க உடனே இவனுங்க என்ன பண்றாங்க, திராவிட மாடல் ஆட்சின்னு. அடுத்த 5வது வருஷம் இந்த ஆட்சி 6 மாசத்துல கவுந்தன மக்கள் மேல நம்பிக்கை எதனா ஒரு ஸ்டாண்ட்ல இல்லைங்கடா. இதெல்லாம் நாங்க பாக்குறத விட நீங்க தான் அதிகமா ரீல்ஸ் பாக்குறீங்க போலகுது. அவருக்கு என்னென்ன மாதிரியான ரீல்ஸ் போடுறாங்க, எந்த மாதிரியான கட்டிங் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி எடிட்டிங் பண்றாங்க, பிஜிஎம் போடுறாங்களா பாக்குறீங்க போலகுது. என்னதுகள் ஆகல உக்காந்துட்டு போட ஓடிக்கினால தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணதுக்கு ஈக்குவலா அதிமுக ஆட்சியில இருந்திருக்கானுங்க. இவனுங்க இல்லாப்ப ஏதோ சோத்துக்கு நம்ம நின்று எழுத மாதிரிதான் பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல் எல்லாம் வந்துட்டு இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. காமராஜர் கொண்டு வந்துட்டு போயிட்டாரு எல்லாரும். அந்த மாதிரி ஏன் பேசுறானுங்கன்னா ஒண்ணு புரியல. 80கள்லயே அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வந்துறானுங்க. இன்னும் ஊருக்கு இல்ல. ஒரு பாயிண்ட் ஒண்ணு அடிச்சார்ல நிதித்துறை அமைச்சர், ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் என்ன அடிச்சாருன்னா, தமிழ்நாட்டுல வருவாயின்னு ஒண்ணு வருது, வருவாயின்னு ஒண்ணு வந்து மிக பெருசா ஒண்ணு உருவாகுது. ஆனா அது ஊழல் கசிவு காரணமா அது கஜானாக வரமாட்டேங்குது. தமிழ்நாடு இன்னைக்கு ஆளுநர் வரையில அதான் இருந்துச்சு. ஒயின் ஷாப்ல வந்து இத்தனை வருஷம் நமக்கு யாருக்காவது தெரியுமா 100 கோடி ரூபாய் கட்சி நிதியா அடிக்கிறானுங்க அப்படின்ற விஷயம் நம்ம யாருக்காவது தெரியுமா? 100 கோடி ரூபாய் கட்சி நிதியாக மட்டுமே அடிக்கிறானுங்கன்னா அதுல அவ்வளவு பெரிய லீக் இருந்திருக்கு. இத்தனை வருஷம் 2 கட்சி ஆண்டிருக்கானுங்க. இன்னைக்கு அது கவர்மெண்ட் கஜானாக்கு போயிருக்குல்ல. இன்னைக்கு அதை போனா அதை வச்சு ஒரு செயல் திட்டம் உருவாக்குவாங்கல்ல. ரோடு இல்லாத ஊருக்கு ரோடு, மருத்துவ வசதி, கல்வி, மின்சாரம், எண்ணற்ற அரசு சேவைகள் போய் செய்யல. அந்த இளவுலாம் தான் இன்னைக்கு தென்னரசு சொல்றாரு 20 லட்சம் கோடி வரும்னா, இன்னும் 15 வருஷம் தாவை காண்றதுக்காகனால 20 லட்சம் கோடி வந்துச்சு. நீயும் உங்க சித்தமா கட்சியும் வச்சு போட்ட ஆட்டைங்க தான், வைத்த ரப்பனது தான். உங்க சொத்து வித்துனாலே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்த மேல இருக்கிற 1,28,000 கடன் இல்லாம அவன் மேல 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வரும் போல. அந்த அளவுக்கு அடிச்சு தின்னுட்டு உட்காந்துருக்காங்க மொத்த பேர் வந்து. அவ்வளவு கசிவுங்க, ஊழல் கசிவு சகஜ நிலை கொண்டு வர பாக்குறானுங்க.
கொஞ்ச நாளே குவாரி ஸ்டெப் எடுத்த உடனே என்னட்டானுங்க, ஜல்லி வேலை ஏறிடுச்சு, அந்த வேலை ஏறிச்சுன்னு போட்டான் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் தான் இருக்குது இவனெல்லாம் யார் எப்படிப்பட்ட ஆட்கள். ஊழலை பத்தி ஏன் இவனையும் வாய் திறக்க மாட்டேன்ற? பாதுகாப்பு பத்தி பேசுற ரைட்டு, கரெக்டான விஷயம் எழுப்புற. ஊழலை பத்தி நீ ஏன் பேசவே மாட்டேன்ற? இந்த ஒரு மாசத்துல தாவக்காம ஊழல் குற்றச்சாட்டு தானே அவனை வைக்க வேண்டியது தானே, ஏன் உன்னால முடியல? ஓப்பன் டிக்ளேர் பண்றது ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், 1 ரூபா கூட நான் வாங்கல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அனுமதி வாங்குறாங்க. எல்லாருமே சொல்றாங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்றாங்க. இன்னைக்கு ரத்து பண்ணிருக்காங்களே, எவ்வளவு நாள் கோரிக்கை வச்சாங்க?